ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து இந்த போகிமன் 2023 அந்த படத்தை வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வில் ஹார்பர் அப்படின்ற ஒரு சைக்காட்டிஸ்ட் வந்து காட்டுறாங்க. அந்த சைக்காட்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து 2 டாக்டர் வந்து சாயர் சாடி அப்படின்றது. சாடி வந்து பெரிய பொண்ணு, சாயர் வந்து சின்ன பொண்ணு. உங்களுடைய மதர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட்டில் வந்து இறந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து இவங்களோட லைஃபே வந்து கொஞ்சம் சேடாக தான் இருக்குது. ஸோ அந்த சேட்னஸ்லேருந்து இவங்க வந்து வெளியே வர்றதுக்குள்ளே இவங்களுக்கு புதுசாக ஒரு பிரச்சனை வருது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வராரு, லெஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வரும். அப்பா கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்காமலே வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கேட்குறாரு பாருங்களேன். ஒரு 3-4 வயசு குழந்தைங்க வந்து சாவுக்கு வந்து இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினைக்கிறாங்க. யார் நினைக்கிறாங்க? போலீஸ் எல்லாமே நினைக்குது, என்னதான் வந்து சஸ்பெக்டாக நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்கிறாரு. என்ன ஆச்சு, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள், என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுடைய சாவு வந்து ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. அதாவது வந்து நெக்லாம் வந்து ப்ரோக் ஆகிடுச்சு. ஆகும்போது என் பொண்ணு வந்து இந்த சாகிறதுக்கு முன்னாடி இந்த டிராயிங் வந்து கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராயிங் ஒன்று கொடுக்குறாரு. வந்து அதெல்லாம் பார்த்துட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இவர் மேலே சந்தேகப்படுறாரு. இவர் அதை மட்டுமே வந்து சொல்லல, இவர் இன்னொரு விஷயத்தையும் வந்து சொல்கிறாரு. எனக்கும் 2 பொண்ணுங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். உங்கள் பொண்ணுங்களை நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க. ஏன்னா வந்து அது வந்து நோட் பண்ணுறதுக்கு, அதாவது நீங்கள் கவனிக்காத நேரத்தில் அது வந்து உங்கள் பொண்ணுங்களை வந்து காலி பண்ணிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்கிறார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பேசுறது வில் ஹார்பருக்கு வந்து சந்தேகம் வருது இவர் மேலே. வந்து அவர் டக்குன்னு வெளியே எழுந்திரிச்சு போயிட்டு பார்த்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறாரு பாருங்களேன். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பொண்ணு வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த கேப்பில் வந்து இவங்க பொண்ணு வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தாக்க அந்த லெஸ்டர் இருக்கா இல்லையா, அவர் வந்து இவங்க வீட்டில் வந்து மர்மமான முறையில் வந்து இறந்துருக்காரு. இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. இந்த பிரச்சனை வந்து இதோட முடியுது. இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாயர், இந்த சின்ன பொண்ணு இருக்காங்க இல்லையா, இவங்க அப்பா வந்து தூங்க வைக்கிறாரு. தூங்க வச்சுட்டு போகிறாரு. அவங்க கையில் வந்து அதாவது வந்து ஒரு சந்திராயன் மாதிரி ஒரு நிலா மாதிரி ஒன்று இருக்குது, ஒரு லைட் மாதிரி இருக்குது. நல்லா இந்த ஹாரர் படத்துக்கு வந்து ஏற்ற மாதிரி ஆப்ஜெக்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2-3 நைட்டில் அவங்க கூட எதையும் வச்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது அந்த பொண்ணுக்கு வந்து. ஸோ அது வந்து செக் பண்ணுது என்ன சவுண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே கட்டிலுக்கு கீழே வந்து அந்த எல்லாமே ஒரு லைட் வச்சிருக்கு இல்லையா, அதை வந்து போட்டு பாருங்களேன். வந்து பால் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அதை வந்து போடும்போது வந்து அதை போட்டு கீழே வந்து எட்டி பார்க்கும்போது ஒரு உருவம் வந்து சட்டனாக வந்து எட்டி பார்க்குது. இந்த பொண்ணு அப்படியே பயந்துட்டு அப்படியே கத்திட்டு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா சாடி ரூமுக்கு வந்து ஓடி போயிடுது. ஸோ சாடிக்கிட்ட வந்து சொல்லுது அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாடி வந்து ஃபஸ்ட் அதெல்லாம் கற்பனை அது இதுன்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணி அனுப்பி வச்சுறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சாடிக்கே வந்து இந்த இன்சிடென்ட்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி வந்து திங்ஸ்லாம் வந்து அவங்களே வந்து பார்க்குறாங்க வந்து. ஸோ இந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து அவங்களே பார்க்கும்போது அவங்களுக்கே வந்து கொஞ்சமாக வந்து நம்பிக்கை வருது. ஆனால் சாயர் வந்து கேட்கும்போது இவங்க வந்து சமாளிக்கிறாங்க, இதெல்லாம் வந்து கற்பனை தான், அதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சமாளிக்கிறாங்க. ஒரு சீனில் வந்து சாயர், அந்த சின்ன பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்லு வந்து விழுகிற மாதிரி ஆகுது வந்து. ஸோ அந்த பல்லை வந்து எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, அதாவது நீங்கள் அந்த பழைய அந்த டென்டிஸ்ட் மெத்தட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வந்து உங்களுக்கு வலி தெரியாமல் அப்படியே ஈஸியாக வந்து பல்லெலாம் வந்து எடுத்துருவாங்க. ஸோ முன்னாடிலாம் அப்படிலாம் கிடையாது. முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதவுல வந்து உங்கள் பல்ல வந்து ஒரு கயிறில் கட்டிட்டு நூலோட இன்னொரு முனையை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கட்டிடுவாங்க. கதவுல வந்து கட்டிட்டு கதவை வந்து ஃபோர்ஸாக மூடுவாங்க. பல்லு வந்து டக்குன்னு அப்படியே வெளில வந்துடும். ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு ப்ராசஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து இந்த படத்தில் வந்து இவங்களே வந்து பண்ணுறாங்க. அந்த பல்ல வந்து இவங்க அக்கா வந்து சாடி வந்து சாயருக்கு வந்து எடுத்து விடுறது பார்க்குறாங்க பாருங்களேன். நான் 1 2 3 சொல்லுவேன், நான் எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. பட் சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா சடனாக வந்து மூடுறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்குள்ளே கதவு ஆட்டோமேட்டிக்காக மூடிடுது. அந்த உருவம் இருக்கு இல்லையா, அந்த உருவம் வந்து மூடிடுச்சு. அந்த பல்லு வந்து இப்போ வந்து கீழே வந்து விழுந்துடுது. ஸோ இந்த சீன் வந்து ரொம்ப பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஜம்ப் ஸ்கேர்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இங்கிலீஷ் படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன குழந்தைங்களாம் பயமுறுத்தும், பேரானாமல் ஆக்டிவிட்டி உட்பட ஆனால் எதுவும் பண்ணாது. ஆனால் இந்த படம் வந்து எக்ஸப்ஷன். கொஞ்சம் வயலன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வந்து சின்ன குழந்தைகள் வந்து கொடூரமாக காலி பண்ணுறதுலேருந்து கொடூரமாக வயலண்ட்டாக அட்டாக் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து கொடூரமாக வந்து காட்டுறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சாடி இருக்காங்க, போயிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. யார், அந்த லெஸ்டர் இருக்கா இல்லையா, அந்த லெஸ்டர் பற்றி நெட்லாம் தேடுறாங்க. நெட்லாம் தேடிட்டு நெட்லாம் படிச்சுட்டு லெஸ்டருடைய வீட்டுக்கு வந்து இவங்க வந்து போகிறாங்க. லெஸ்டரோட ஒய்ஃப் வந்து பார்க்குறாங்க. லெஸ்டரோட ஒய்ஃப் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்காங்க இந்த இதனால். அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது இருட்டாக இருந்தால் தான் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸ் அவுட் கான்செப்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து போகிமன் வந்து அது வந்து இருட்டில் தான் வரும், வெளிச்சம் இருந்ததுனாக்க அது போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நிறைய வீட்டில் வந்து மெழுகுவர்த்தி கொளுத்து வைக்கிறது, இந்த மாதிரி லைட்ஸ்லாம் வந்து
பவர்ஃபுல்லான அந்த லைட் இந்த ஷூட்டிங்லாம் வைப்பாங்கள்ல, அந்த கிரவுண்டில் ஸ்டேடியம்லாம் வச்சுருப்பாங்கள்ல ஒரு லைட் வந்து பவர் அந்த மாதிரி லைட்லாம் வந்து இவங்க வந்து வீட்டில் வந்து வச்சுருக்காங்க. வீட்டில் வந்து வச்சுட்டு விரட்டுறாங்க. ஸோ இது இப்படியே வந்து போயிட்டுருக்கு பாருங்களேன். இப்படியே வந்து போயிட்டுருக்குது. ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப மோசமாகிடுது. இவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க. இவங்க அப்பா வந்து நம்ப மாட்டுறாரு வந்து. ஸோ இப்போ அந்த மாதிரி நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெஸ்டரோட ஒய்ஃப் கிட்டேருந்து கால் வருது. அதை நான் வந்து எப்படி இது பண்ணணும் சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். எனக்கு வந்து ஒரு மெத்தட் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இப்போ நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வந்து. இவங்க வந்து போகிறாங்க பாருங்களேன், அந்த சாடி வந்து போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் மீதி கதை. உண்மையிலே வந்து ஒரு எக்ஸலண்ட்டான படங்க, சான்ஸே கிடையாது. வந்து ஜம்ப் ஸ்கேர் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவி பார்த்தா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் வந்து. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். தேங்க்ஸ் ஃபார்